இந்த எலெக்ஷனில் நீங்கள் எல்லாருமே ஓட் பண்ணியிருப்பீங்க. இந்த எலெக்ஷனை பார்த்த வரைக்கும் பிஜேபி கடுமையான யூகங்களை வகுத்ததாகவும் பிஜேபி வந்து பெரிய லெவலில் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து மிகப்பெரிய வெற்றியை சாத்தியப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து ஒன்றுமே பண்ணாத மாதிரி இருக்குதுல்ல. காங்கிரஸ் என்னப்பா இவனை எதுக்கு நீ மட்டும்தான் இருக்க, இவன் சரியில்லைனா உனக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நீ கொஞ்சம் கரெக்டாக இருந்தாவே நீ வந்தலாமப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, காங்கிரஸ் கட்சி எந்தவித செயல்பாடும் பண்ணலன்னு தோணுச்சுன்னா, இந்த வீடியோவில் நான் உங்கள் முன்னாடி வந்து காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இந்த விஷயம் வந்து ரொம்ப சைலண்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு 7-8 மாதம் முன்னாடியே இதை பற்றி பேசியிருந்தோம். இந்த விஷயத்தை செயல்படுத்த போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்த விஷயத்தை செயல்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பேச போகிறோம். 7-8 மாதமாக காங்கிரஸ் கட்சி எதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எந்தெந்த மாதிரி யூகங்களை வகுத்தாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வரலாற்றே இல்லாத அளவு ஃபஸ்ட் டைம் காங்கிரஸ் கட்சி இதை செஞ்சு முடிச்சிருக்காங்க. செஞ்சு முடித்ததை பற்றி ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பேசலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சியோட ட்ராக் ரெக்கார்டு 2004லேருந்து நான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 10 வருஷம் இந்த 10 வருஷம் சொல்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2004 காங்கிரஸ் கட்சி 417 தொகுதியில் போட்டிடுச்சு. 2009 440 போட்டிட்டாங்க. 2014 464 தொகுதியில் போட்டிட்டாங்க. 2019 421 தொகுதியில் போட்டிட்டாங்க. இதில் என்னப்பா இருக்குது, ஒரு கட்சி போட்டி போடுது அப்படிங்கிறதெல்லாம் நடக்கிறது தானே. ஆனால் எவ்வளவு அறுவடை பண்ணியிருக்காங்க, எவ்வளவு ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா, 2004 145 400க்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டி போட்டு 145 இடங்களில் ஜெயிச்சிருந்தாங்க. 2009 440 பார்த்தீங்கன்னா 206 இடங்களில் ஜெயிச்சிருந்தாங்க. 2016 464 பார்த்தீங்கன்னா 44 இடத்துல மட்டும்தான் ஜெயிச்சிச்சு காங்கிரஸ். 2019 421 ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா 52. ஸோ போட்டி போடுறது அதிகமாகவும் வெற்றியானது கம்மியாகவும் இருக்கிறத காங்கிரஸ் கட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வாட்டி நம்ம போட்டி போடுற முறையில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை ரொம்ப தெளிவாக அவங்க வந்து செயல்பாட்டில் கொண்டு வரும்போது இந்த விஷயத்தை மையமாக வச்சு தான் செயல்படுத்துகிறாங்க. ஒரு கட்சியை எதிர்க்கணும், அந்த ஒரு கட்சியை எதிர்க்கிறதுக்கு நம்ம கட்சி மட்டும் இல்லை, நிறையா கட்சி இருக்குது. இந்த நிறையா கட்சி சேர்ந்து என்ன பண்ணுது, ஒரே ஒரு பிஜேபி அப்படிங்கிற கட்சியை எதிர்க்குது. ஆனால் பிஜேபி ஆதரிக்கிறவங்களோட வாக்கு பிஜேபி ஆதரவு கட்சியான பிஜேபிக்கு மட்டும் விழுகுது, வேற எந்த கட்சிக்கு விழுகலை. ஆனால் பிஜேபி எதிர்க்கக்கூடிய வாக்கானது பல இடத்துல செதறி விழுகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்தியா கூட்டணி, இந்தியா அலையன்ஸ் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்குனாங்க காங்கிரஸ் கட்சி. இந்த ஓட்டு முழுமையாக ஒரு இடத்துக்கு வந்தாவே நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனால் முழுமையாக வர்றதுக்கு இந்த கட்சிகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதனால தான் முழுமையாக வரமாட்டேங்குது அப்படிங்கிற அந்த புரிதல் காங்கிரஸ் கட்சிக்கு வந்ததுனால தான் இந்த இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு அப்படிங்கிற விஷயத்தில் காங்கிரஸ் கட்சி ரொம்ப சாஃப்டாகவே போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பாயிண்ட். காங்கிரஸ் கட்சி இந்த எலெக்ஷனில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களில் தங்களுடைய வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 278 பேரை மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி அறிவிச்சிருக்கு. இன்னும் 20 இடத்துல காங்கிரஸ் கட்சி தங்களோட வேட்பாளர்களை தொகுதி பங்கீடு அடிப்படையில் அறிவிக்கும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 தொகுதிக்குள்ள தான் காங்கிரஸ் கட்சி நிற்கிது. 300 தொகுதிக்கு மேலே இந்த பிஜேபி அப்படிங்கிற கட்சியை அந்த பகுதியில் எதிர்க்க எந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கோ, அது ஆம் ஆத்மியோ திமுகவோ அல்லது வேற எந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கட்சிக்கு கொடுத்துட்டு காங்கிரஸ் கட்சி அங்கே தங்களுடைய ஆதரவு மட்டும் தெரிவிக்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்ல போனால் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ காங்கிரஸோட பிஜேபி எதிர்க்கிற அந்த ரேங்கிங்கில் சமாஜ்வாடி ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்குது, ஆனால் பிஜேபியை தமிழ்நாட்டில் எதிர்க்கிறதுக்கு திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ திமுகக்கு தொகுதி பங்கீடு முன்னுரிமை கொடுத்து திமுக என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டாங்க. அங்கே சமாஜ்வாதி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டாங்க. டெல்லியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் எம்பி கிடையாது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மிக்கும் எம்பி கிடையாது. ஆனால் காங்கிரஸ் ஆம் ஆத்மி அப்படிங்கிறது எப்படி பிரிச்சுக்கிட்டாங்கன்னா, நீ 4 வச்சுக்கப்பா ஆம் ஆத்மி, நான் 3 வச்சுக்கிறேன். ஏன்னா நீ வந்து ஆட்சியில் இருக்க, மாநிலத்தோட நிர்வாகத்தில் இருக்க, நீ 4 நான் 3, நீ 4 பேரை வச்சு அவனை அடி, நான் 3 பேரை வச்சு எதிர்க்கிறேன், நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி சாத்தியப்படுத்த முடியும்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி அந்த பகுதியில் தொகுதி பேச்சுவார்த்தையில் அந்த அளவு இணக்கமாக செயல்பட்டு அந்த பெரிய எண்ணெய் மனப்பான்மை அப்படிங்கிற குற்றச்சாட்டு காங்கிரஸ் கட்சி மேலே பெரிய லெவலில் வைக்கப்பட்டுச்சு. அந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி இந்த இடத்துல தவிடுபடியாயிருக்கு. ஸோ அந்த பகுதி அது எந்த மாநிலம், இந்த மாநிலம் ஓகே. பிஜேபி எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எத்தனை, 10 கட்சி பிஜேபி எதிர்க்குது. சரி, இங்கே நம்ம பிஜேபி எதிர்க்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா, இல்லை நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை, அந்த பகுதியில் திமுக தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, அப்போ திமுக கொடுத்துட்டு நம்மளால் திமுகட்டேருந்து எத்தனை வாங்க முடியுமோ அத்தனை வாங்கிக்கலாம். இங்கே நோக்கம் பிஜேபி ஜெயிக்கக்கூடாதான், நம்ம ஜெயிச்சா என்ன திமுக ஜெயிச்சா என்ன, ரெண்டுமே கூட்டணி தானே. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வெற்றி சாத்தியப்படுத்தினா ஓகே அப்படின்னு சொல்லி தான் 400 இடங்களுக்கு மேலே போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி கூட்டணிகளுக்கு விட்டு கொடுத்ததுனால 300 தொகுதிகளில் மட்டும்தான் போட்டியிடுது, 300க்கும் குறைவான தொகுதியில் மட்டும்தான் போட்டியிடுது.
வருது. இதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஜனவரி மாதமே சொன்னாங்க 255 இடத்துல நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்லி நம்புகிறோம், அந்த இடத்த ரொம்ப தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 255 கூட ஜெயிக்க தேவையில்லை, 150க்கும் மேற்பட்ட இடங்களில் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சா கூட போன எலெக்ஷனில் காங்கிரஸ் கட்சி 52 இடத்துல ஜெயிச்சிச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நிற்கிற 300 தொகுதியில் நிற்கிது. இதில் 255 ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி ஆழமாக நம்புகிறாங்க. அதுலேயும் 100 கழிச்சா காங்கிரஸ் கட்சி 150 இடங்களில் சாலிடாக வின் பண்ணும். அவங்க கூட்டணி கட்சி பெரிய இடத்துல வின் பண்ணும்போது ஒரு டஃபஸ்ட் காம்படிஷனாக அந்த காம்படிஷன் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கூட தற்போதைய யூகமாக இருக்குது. சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது, கேரளாவில் நடக்கிறது அப்படியே மறந்துட்டு அப்படியே கடந்து போறியே, மேற்கு வங்கத்தில் நடக்குது அப்படியே மறந்துட்டு கடந்து போறியே, அதுக்கு என்ன பதில் வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அப்படிங்கிற கால்குலேஷனில் செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் சொல்கிறாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிக்கு ஏன் போகிறாங்கன்னா, இவங்க ஓட் பேங்க், அதாவது மம்தா பானர்ஜியோட ஓட் பேங்க் ஆனது கம்யூனிஸ்ட்டுக்கு எதிர்த்த ஓட் பேங்கு, காங்கிரஸை எதிர்த்த ஓட் பேங்கு, பிஜேபி எதிர்த்த ஓட் பேங்கு. அதாவது நம்ம நாம் தமிழர் கட்சி மாதிரி அங்கே மம்தா அவர்களோட கட்சி ஒரு இடத்துல அவங்க சமரசம் பண்ணிக்கிட்டாலும் அவங்களோட ஓட் பேங்க் முழுக்க முழுக்க தாக்குதலுக்கு உள்ளாகும். அதனால தான் மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்களா, நீங்க தனியா நின்னுங்க, நான் தனியா நிக்கிறேன், ஜெயிச்ச பிறகு பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற பேர்ல நான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்றேன், ஆனா ஒன்று சேர்ந்து நின்னோம்னா என் ஓட் பேங்க் பாதிப்பாயிரும், நீங்க நல்லவரு நான் சொல்ல முடியாதுங்க, ஏன்னா நீங்க இந்த பகுதியில் சரியா ஆட்சி பண்ணல, இந்த எலெக்ஷனுக்காண்டி உங்களை நல்லவர்னு சொன்னா என் கட்சி போயிருங்க, அதனால பிஜேபி சென்டர்ல ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியா அவங்களோட வச்சுக்கிறோம். கம்யூனிஸ்டும் இதே ஆங்கிள் தான் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் இப்போ சொல்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் கட்சியும் முடிஞ்ச அளவு தொகுதி பங்கீட்டில் இணக்கமாக போயிருக்கு. இணக்கமாக போகாத இடத்துல தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அப்படிங்கிற ஆங்கிளில் தங்களோட காயை நகர்த்துறாங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் நம்பத்தகு வட்டாரத்தில் செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. செய்திகளை கவனிக்கும் போது நமக்கு புரிஞ்சது இதுதான். இதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.